லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆமா, எக்ஸாம் எப்படி எழுதுன? ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன் சார். கண்டிப்பா இந்த எக்ஸாமையும் கிளியர் பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிடுவேன் சார். ரொம்ப சந்தோஷமா இல்ல? உன் அம்மாவோட ஆசீர்வாதமும் பிரார்த்தனையும் உன் கூடவே இருக்கு. அதுதான் உனக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் தாண்டி இந்த எக்ஸாமை நல்லபடியா எழுத வச்சிருக்கு. உண்மைதான் சார். நான் இதுல ஜெயிச்சா அதுக்கு முழு காரணம் அம்மா தான் சார். சரி மயில, இப்போன்னு இல்ல, கடைசி வரைக்கும் நீ இதை மறக்காம இருக்கணும். அப்பதான் எல்லாம் நல்லபடியா நடக்கும். மயில, டைம் ஆச்சு, நீ வண்டியில இரு, நான் வீட்டுல விட்டு போறேன். இல்ல சார், நான் வேற ஒரு இடத்துக்கு போகணும். நீங்க கிளம்புங்க சார். நீ எங்க போகணும்னு சொல்லி நானே டிராப் பண்றாங்க. இல்ல, அது வேற ஒரு ரூட் சார். நீங்க தேவையில்லாம சுத்தி வர மாதிரி ஆயிடும். நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன் சார். நீங்க கிளம்புங்க. சரி மயில, நான் கிளம்புறேன். நீ எப்போ வந்த? இப்பதான் ஜீவா. எங்க ரிசைனிங் லெட்டர் எங்க? அந்த மெயின் எக்ஸாம் எழுத போலல? உன்னதான் கேக்குறேன், சொல்லு. எக்ஸாம் எழுதுனியா? சொல்லு, எக்ஸாம் எழுதுனியா இல்லையா? எக்ஸாம் எழுதிட்டு தான் வரேன் ஜீவா. ஸோ நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ போய் எக்ஸாம் தான் எழுதிட்டு வந்திருக்கல? அப்போ உனக்கு நான் முக்கியமே இல்லை, உன்னோட ஐஏஎஸ் கனவு தான் முக்கியம், அப்படிதானே? என் காதல் வேண்டாம், உன் காக்கி யூனிஃபார்மே போதும்னு நினைச்சிட்டல்ல? ஜீவா, அந்த மாதிரி எல்லாம் இனிமே உன்கிட்ட பேசுறதுக்கோ கேட்கறதுக்கோ எதுவுமே இல்லை. நான் உன்கிட்ட 2 ஆப்ஷன் கொடுத்தப்பவே நீ யோசிச்சிருக்கவே கூடாது. உன் இடத்துல நான் இருந்திருந்தேன் வை, எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லி நான் அடிச்சு சொல்லியிருப்பேன். நான் உனக்கு யோசிக்கிறதுக்கு டைமும் கொடுத்தேன். நல்ல முடிவோட வருவேன்னு சொல்லிட்டு நான் நம்பினேன். என்னை ஏமாத்திட்டேன். உனக்குள்ள இருந்தது பொய்யான காதல்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஜீவா, ப்ளீஸ் ஜீவா, கொஞ்சமாச்சு நியாயமா பேசுங்க. ஒன்ன தியாகம் செஞ்சாதான் இன்னொன்னு கிடைக்கும்னு இப்படி நெருக்கடி கொடுத்தா எப்படி ஜீவா சரியா இருக்கும்? உன் ப்ரொஃபஷன் நம்மளோட பர்சனல் லைஃபை பாதிக்குதுன்னா அது வேண்டாங்கிற முடிவை தான் நான் எடுக்க முடியும். நீ அதை புரிஞ்சுக்கிட்டு எடுத்திருக்கணும் மயிலு. ஆனா நீ அதை ஏத்துக்கவும் இல்லை. இப்போ வரைக்கும் அந்த முடிவே இல்லாம தான் நீ பேசிட்டு இருக்க இல்ல? எப்போ என் அன்பை விட உன்னோட ப்ரொஃபஷன் தான் உனக்கு பெருசுன்னு தோணுச்சோ அப்பவே நமக்குள்ள இருந்த காதல் செத்து போயிடுச்சு. உன் வாழ்க்கையில எனக்கான இடம் என்னங்கிறத நீ தெளிவா புரிய வச்சிட்ட. இனிமே என் வாழ்க்கையில உனக்கு இடமே கிடையாது. ஜீவா, அப்படி சொல்லாதீங்க ஜீவா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என் பக்கம் என்ன நியாயம் இருக்குங்கறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க ஜீவா. இல்ல, உனக்கும் எனக்கும் நடுவுல எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. வாழ்க்கைய ஆரம்பிக்காமலே நீயும் நானும் குட் பை சொல்லிக்க போற நேரம் வந்துருச்சு. ஜீவா, ஜீவா, அப்படிலாம் சொல்லாதீங்க ஜீவா. போதும் மயிலு. ஜீவா, நான் பேசுறதுக்கு முதல்ல ஒரு சான்ஸ் கொடுங்க. என் பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு நான் சொல்றேன். இரு, இனிமே நீ பேசுறதுக்கும் நான் கேட்கறதுக்கும் எதுவுமே கிடையாது, புரியுதா? உனக்கும் எனக்கும் நடுவுல இருந்தது எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஜீவா, ப்ளீஸ் ஜீவா, விடு மயிலு. நீ அழறதுனாலயோ கெஞ்சறதுனாலயோ எதுவுமே நடக்க போறதில்லை. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது. நம்ம காதல், கல்யாணம் எல்லாத்தையுமே ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. இனிமே என் வாழ்க்கையில நான் உன்னை பார்க்கவே கூடாது. இங்க பாரு, எனக்கு நீ ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சேன்னா
இனிமே என் முன்னாடி திரும்பி வந்துடாத. குட் பை அண்ட் ப்ளீஸ் கெட் லாஸ்ட். ஐயோ ஜீவா, ஜீவா ப்ளீஸ் விடு. ஜீவா அப்படிலாம் சொல்லாதீங்க ஜீவா. போதும், நான் உன்னை வெளியே போன்னு சொன்னேன். ஜீவா இன்னும் ஒரு நிமிஷம் நீ இங்க இருந்தன்னு வை, உன் கழுத்தை பிடிச்சி நானே இங்க இருந்து வெளியே தள்ளிடுவேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த அளவுக்கு என்ன செய்ய வச்சிடாத. மரியாதையா வெளியே போயிடு. போ மயிலு. இவனடி இங்க வந்து உட்காந்துருக்கா? பரீட்சை ஒழுங்கா எழுதிருப்பாளா? போய் கேளு போ. மயில, பரீட்சை எப்படி எழுதுன மயில? நல்லா எழுதிருக்கேன்க்கா. பாஸ் ஆயிருவாளான்னு கேள்வி. அப்புறம் எதுக்கு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு வானமே இடிஞ்சு விழுந்த மாதிரி உட்காந்துருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். சும்மா பொய் சொல்லாத மயில. கையில அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னா. ஜீவா சார் உனக்கு ஆதரவா தானே இருந்தாரு. திடீர்னு என்ன ஆச்சு அவருக்கு? ஏன் இப்படி மாறிட்டாரு? எனக்கும் தெரியலக்கா. அவர் இப்படி மாறுற மாதிரி என்ன நடந்துச்சுன்னு இப்ப வரைக்கும் எனக்கும் புரியவே இல்ல. இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? மனுஷங்கன்னா மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் பெத்து வளர்த்ததுங்களே வேற மாதிரி மாறல. என்னம்மா? இந்த பாரு, நான் யாரையும் குத்தி காட்டணும்னு பேசல. நடக்கிற யதார்த்தத்தை சொன்னேன். மனுஷனுக்கு குரங்கு புத்தின்னு சும்மாவா சொன்னாங்க? குரங்கு தாவிட்டே இருக்கிற மாதிரி மனசு மாறிக்கிட்டே தான் இருக்கும். நாம தான் எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும். நீ என்ன சொன்னாலும் ஜீவா சார் இப்படி மாறினதை எங்களால ஏத்துக்கவும் முடியல, நம்பவும் முடியல. நீ ஜீவா சாரை போய் பார்த்து பேசினியா மயில? அவர் இப்ப எங்க இருக்காரு? அவரோட கெஸ்ட் ஹவுஸ்லக்கா. திரும்பவும் அங்கே போயிட்டாரா? வேற எங்க போவாரு? பணம் பணத்தோட தானே சேரும். அவரு அங்க போய் சேர்ந்துட்டா அவங்க இவ கூட சேர விட மாட்டாங்களே. இந்த விஷயம் அந்த ஆளுக்கும் தெரியும் தானே? அப்படி இருந்து அவன் போயிருக்கான்னா உன்னை மொத்தமா கை கழுவ தயாராயிட்டான் தான் அர்த்தம். இல்லம்மா, ஜீவா சார் ஏதோ கோவத்துல போயிருக்காரு. அவரால மயில மறக்க முடியாது. நீ ஜீவா சார் கிட்ட பேசினப்போ அவர் என்ன சொன்னார் மயில? அவர் கோவம் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கா? அது குறையலனாலும் பரவாயில்லக்கா. இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு குறைஞ்சிரும்னு மனசை தேத்திக்கலாம். ஆனா அவர் ஐபிஎஸ் கனவெல்லாம் மறந்துட்டு இப்ப இருக்கிற வேலையையும் விட்டுட்டு அவர் கூட வர சொல்றாருக்கா. ஐயோ, என்னடி இப்படி சொல்ற? அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் ஜீவாவை பார்க்க போனக்கா. மெயின் எக்ஸாம் எழுத போறத பத்தி அவர்கிட்ட சொன்னேன். எனக்கு பொண்டாட்டியா நீ இருக்கணும்னா அந்த எக்ஸாம் எழுதக்கூடாது, உனக்கு ஐபிஎஸ் தான் வேணும்னா என் வாழ்க்கையில நீ இல்லைன்னு சொல்லிட்டாருக்கா. இது என்னடி அநியாயமா இருக்கு? நீ ஐபிஎஸ் பரீட்சைக்கு படிக்கிறதுக்கு இவ்ளோ நாளா அவர் தானே எல்லா உதவியும் செஞ்சாரு. இப்ப ஏன் அவரே அதுக்கு எதிரா பேசுறாரு? அதான் அவனோட சுயரூபம். இவள ஐபிஎஸ் ஆக்கணும்னு நினைச்சிருந்தா இவ கனவு பத்தி தெரிஞ்சிருந்தும் கூட இவ கழுத்துல திடீர் தாலி கட்டிருப்பானா? ஒரு பொண்ணு பின்னால சுத்துறப்போ எல்லா ஆம்பளைங்களும் நல்லவங்களாதான் அவங்கள காட்டிப்பாங்க.
தாலி கட்டி புருஷனா மாறினதுக்கு அப்புறம் தான் அவங்களோட சுயரூபம் என்னங்கிறது தெரியும். தன்னை விட ஒரு அதிகாரமான வேலையில பொண்டாட்டி இருக்கிறது எந்த ஆம்பளைக்கும் பிடிக்காது. இப்ப நடந்துக்கிறான்ல, அதான் அவனோட உண்மையான முகம். இனிமே அவன் உனக்கு இல்லன்னு நினைச்சுக்க மயிலு. இத பார், அழுகையை நிறுத்திட்டு நான் சொல்றத முதல்ல கேளு. நேத்து ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு அவன் மாறி மாறி உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் தயவு செஞ்சு நம்பாத. இந்த மாதிரி ஆளுங்களை மட்டும் நம்பவே கூடாது. அவனை நம்பி நம்ம வாழ்க்கையை ஒப்படைக்க கூடாது. அதை விட பெரிய முட்டாள்தனமே கிடையாது. கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி இதோட விட்டு போச்சேன்னு மனசை தேத்திக்கும். அவனோட நடந்த திருட்டு கல்யாணத்தையும் மறந்துரு. உனக்கு அடுத்து இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னல, அதுக்கு தயாராகிற வழியை மட்டும் பாரு. ஏதோ ஒரு கெட்ட நேரம் அது ஒண்ணு பிடிச்ச ஆட்டி வச்சிட்டு இருந்தது. அது இப்ப முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோ. ஒழுங்கா பெரிய ஆபீசர் ஆகிறதுக்கான வழியை மட்டும் பாரு. நீ வா மலரு. மயில, என்ன இங்கே நின்று இருக்க? ஒன்னும் இல்ல சார். அழுதியா மயில? கண்ணெல்லாம் கலங்கன மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் இல்ல சார். மணி 9 ஆச்சே, ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க? பசிக்கல சார். ஏமா, காலையில சாப்பிட்டவ, அது எப்படி இப்போ வரைக்கும் உனக்கு பசிக்காம இருக்கும்? உன் முகம் நார்மலா இல்லையே, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்னும் இல்ல சார். நான் எப்பவும் போலதான் இருக்கேன். மயிலு, நீ இன்னும் என்ன அந்நியமா தான் நினைக்கிறல்ல? ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல சார். அப்புறம் ஏன் என்கிட்ட எதையும் வெளிப்படையா சொல்ல மாட்டேன்ற? நேத்து அந்த மெயின் எக்ஸாம நல்லபடியா எழுதிட்டு வந்திருக்க. உன் கனவை நிறைவேற்றுறதுக்கு இன்னும் ஒரே ஒரு படிக்கட்டு தான் இருக்கு. அதை நினைச்சு நீ சந்தோஷப்படாம எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்குதுங்க. நம்ம உறவு முடிஞ்சு போச்சுன்னு ஜீவா சொன்னதை அப்பா கிட்ட சொல்லலாமா? வேணாம், அப்பா ரொம்ப வருத்தப்படுவார். வேற ஏதாவது சொல்லி சமாளிப்போம். மயிலு, நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் ஜீவா தானே? எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் தொடச்சு போட்டு நீ போயிட்டே இருப்ப. அதையும் மீறி இந்த மாதிரி நீ ஃபெட்டப் ஆகி நிக்கிறன்னா அதுக்கு ஒண்ணு உங்க அம்மாவோ இல்ல அந்த ஜீவாவோ தான் காரணமா இருக்கு. சரிதானே? ஜீவாவை திரும்ப போய் பாத்தியா? உன்னை நோகடிக்கிற மாதிரி ஏதாவது சொன்னானா? இல்ல சார், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ஜீவா உனக்கு ஃபோன் பண்ணானா? எக்ஸாம் பத்தி ஏதாவது கேட்டானா? இல்ல சார், போலீஸ் வேலை வேணான்னு அவர் சொன்ன கண்டிஷனை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அத பத்தி நாம நேத்தே நிறைய பேசிட்டோமே மயிலு. உன்னை இந்த எக்ஸாம் எழுத விட்டுறவே கூடாதுன்னு ஒரு காலத்துல நான் வெறியோட அலைஞ்சவன் தான். நானே மனசு மாதிரி இப்போ உன் பக்கத்துல வந்து நின்றுட்டு இருக்கேன். ஜீவா உன் கனவு லட்சியத்தை நிறைவேற்றணும்னு அப்படி துடிச்சான். உன்னை ஐபிஎஸ் படிக்க வச்சிருக்கான். ஐபிஎஸ் ஆக்கியே காட்டுவேன்னு என்கிட்ட சவால் விட்டுருக்கான். இப்போ அவன் தேச மாதிரி நிக்கிறான். வேற காலப்போக்கில் இதுவும் மாறும். அதையே போட்டு மனசுல உருட்டிக்கிட்டு உடம்பு கெடுத்துக்காங்க. வாழ்க்கையில மேல மேல இது மாதிரி பிரச்சனை எல்லாம் வரத்தான் செய்யும். அதுக்காக சாப்பிடாம இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? உடம்பு நல்லா இருந்தாதான் தெம்பா மனசுக்கு தகுந்தபடி போராட முடியும். உன் கவலையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வந்து சாப்பிடுமா. கொஞ்ச நேரம் போகட்டும் சார். நிஜமாவே எனக்கு பசிக்கல. நான் அப்புறமா வந்து சாப்பிடுறேன். சரி மயிலு, என்கிட்ட போய் சொல்லிட்டு என்னை ஏமாத்திராத. கரெக்டா வந்து சாப்பிட்றேன்னா? சரிங்க சார். நீ எதுவும் என்கிட்ட மறைக்கல இல்ல மயிலு? இல்ல சார், ஏன் கேக்குறீங்க? தோணுச்சு, அதனால கேட்டேன். சார்,
ஜீவா ஜீவா அடடடடடே. வாங்க வாங்க. உங்களை மாதிரி பெரிய பெரிய ஆபீசர்லாம் எங்க ஊட தேடி வருது எம்புட்டு பெரிய கௌரவம் மறுவாத பரவு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுது. நல்லா இருக்கீங்களா? இந்த வேலை வெட்டியெல்லாம் நல்லா போகுதா? இந்த கமிஷனு கட்டிங்களா கரெக்டா வருதா? நான் ஜீவாவை பார்த்து பேசலான்னு வந்தேன். ஜீவா தம்பியை பார்க்க வந்தேன். எங்க சின்ன முதலாளியா? சொல்லிட்டு வாரேன், வந்தாருன்னா பாருங்க. தம்பி சொல்லுங்க மாமா. உங்களை கொல்ல முயற்சி பண்ண அந்த இன்ஸ்பெக்டர் உங்களை ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு அவமானப்படுத்தின உங்க மாமானாரு. மயிலும் நீங்களும் பிரியறதுக்கு காரணமா இருந்த அந்த வில்லன் குருமூர்த்தி உங்களை தேடி வந்திருக்கிறான். கீழே வரீங்களா? வாங்க. வாங்க சார், வாங்க. குகை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு ஏன் கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன வேலை? ஒருவேளை புருஷன் ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு உங்க கான்ஸ்டபிள் மயில் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளோ? அதுக்காக தான் என்னை பிடிச்சி இழுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கீங்களா? இல்லை தம்பி, நான் இன்ஸ்பெக்டரா வரல தம்பி. மயிலு சார்பா பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்ன சமாதானப்படுத்துறதுக்கு அவ உங்களை தூது விட்டுருக்காளா? என்னோட எதிரியே நீதான். நானும் மயிலும் பிரியறதுக்கு முக்கியமான காரணமே நீதான். பிரிச்சு வச்ச உன்னையே அவ சேர்த்து வைக்கிறதுக்கு அனுப்பி வச்சிருக்கான்னா உங்க மயிலு எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பா. தம்பி, மயிலு சொல்லி நான் இங்க வரல தம்பி. நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான். தப்பு என் பேர்ல தான் தம்பி. நான் சட்டையை பிடிச்சி அடிக்க கை ஓங்கியிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிரியா? அப்போ உன் கோபம் போகலன்னா நீ எனக்கு என்ன தண்டனை வேணா கொடு, நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா பாவம் மயில், அவளுக்கு ஒரு பாவமும் தெரியாது. அவளை தண்டிச்சிடாத தம்பி. நான் மயிலை தண்டிக்கணும்னு நினைக்கவே இல்லையே. காக்கி யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு வா, நாம சந்தோஷமா வாழலான்னு தானே சொல்லியிருக்கேன். என்னையா சொல்றீங்க? மயிலுக்கு நீங்க கொடுக்குற பெரிய தண்டனை அதுதானே? அவளோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே அதுதானே? இவ்வளவு காலமும் நீ தானே அதுக்கு துணையா இருந்த. இப்போ நீயே அதை அழிக்கணும்னு நினைக்கிறது எந்த வகையில நியாயம்னு எனக்கு தெரியல தம்பி. போலீஸ் யூனிஃபார்மே போடக்கூடாதுன்னு நீ போட்டிருக்க கண்டிஷனை என்னாலேயே தாங்கிக்க முடியலையே. அந்த வேலையை உசுரா நினைக்கிறாளே மயில், அவளால் எப்படிப்பா தாங்கிக்க முடியும்? இப்போ மயில் என் வீட்டில் இருக்கிறது தானே உன் பிரச்சனை. இப்போவே நான் போய் அவளை வெளியே அனுப்பிச்சிட்றேன். தயவு செஞ்சு அவளை கூட்டிகிட்டு நீ எங்கே வேணா போங்க. ஆனால் ஐபிஎஸ் ஆகணுங்கிற அவளோட கனவை மட்டும் சிதைச்சிடாதீங்க. தம்பி, இன்ச்சு என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு விளங்குதா? இவங்களா உங்களுக்கு குழி தோண்ட மாட்டாங்களா? ஆனா நீங்களாவே உங்களுக்கான குழிய தோண்டிக்கணுமா? அதத்தான் சூசகமா சொல்றாரு. இல்ல ஜீவா, நான் என்ன புரிஞ்சிருச்சு. உன் எதிர்பார்ப்பு என்னங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. மயில் ஐபிஎஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டான்னா பெரிய பொசிஷன்ல போய் உட்காந்துருவா. அவ கான்ஸ்டபிளா இருக்கும் போதே என்ன கால் தூசிக்கு மதிக்க மாட்டா. இதுல ஐபிஎஸ் ஆகி பெரிய பொசிஷன்ல போய் உட்காந்துட்டான்னு வைய, அவ்வளவுதான். என்ன புழு பூச்சியை விட கேவலமா நடத்துவா. சமயம் கிடைக்கிறப்பெல்லாம் என்ன விதவிதமா அசிங்கப்படுத்துவா. அது எல்லாத்தையும் நான் தாங்கிட்டு சமையல் பண்றது, துணி துவச்சு போடுறது, காஃபி போட்டு கொடுக்கறது, காலமிக்கு விடுறதுன்னு நான் அவளுக்கு எடுப்படியா வேலை செய்யணும். இல்ல, அவ எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் வெக்கம், ரோஷம், மானம் இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு மயிலுக்காக அவமானப்படாத மாதிரி நடிக்கணும். அப்படிதானே? இதுக்கு தானே ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. மயிலை பத்தி நல்லா தெரிஞ்ச நீங்களே இப்படிலாம் பேசலாமா தம்பி? அவ எங்கேயும் யாருக்கிட்டையும் உங்களை விட்டு கொடுத்ததும் இல்லை, உங்களை மரியாதை குறைவா இது வரைக்கும் அவன் நடத்தினதும் இல்லை.
சில சூழ்நிலை சந்தர்ப்பம் உங்க பேச்சுக்கு கட்டுப்படாம சுயமா முடிவு எடுத்திருப்பா. ஆனா அவளோட பக்கத்துல இருக்க நியாயத்துக்காக தான் அப்படி செஞ்சிருப்பாளே தவிர உங்களை மதிக்க கூடாதுன்னு கண்டிப்பா அவ நினைச்சிருக்கவே மாட்டான். இப்போ இல்ல தம்பி, அவ எவ்வளவு பெரிய ஆபீசர் ஆனாலும் அவ உங்க பொண்டாட்டி தான். அந்த பொறுப்பும் கடமையிலிருந்தும் அவ தவறவே மாட்டான். தம்பி, தயவு செஞ்சு அவ மனசை புரிஞ்சுக்கிட்டு அவளை ஏத்துக்குங்கய்யா. இங்க பார், இது என் வாழ்க்கை, என் பிரச்சனை, இதுக்கு இதுதான் தீர்வுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி முடிவு பண்ணியாச்சு. ஆமா, சம்பந்தமே இல்லாம நீ எதுக்கு இதுல வந்து மூக்க நுழைச்சிட்டு இருக்க? ஆமா, முதல்ல என் வாழ்க்கையில மூக்க நுழைக்கிறதுக்கு நீ யாரு? உனக்கும் எனக்கும் என்னையா உறவு இருக்கு? மயிலு ஒண்ணு மாதிரியா? அந்த அக்கறையில தான். யோ, போதும் நிறுத்தியா? சும்மா அப்பா மாதிரி பொண்ணு மாதிரின்னுட்டு இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதே நாடகத்தை போட்டுட்டு இருப்ப? உன் வேஷம் எல்லாம் கலைஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சொல்றீங்க தம்பி? நீதான் மயிலோட அப்பாங்கிறது எனக்கு எப்போ தெரிஞ்சிருச்சு.